நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டை வச்சு முட்டை இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ப்ளம் கேக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. ஸோ அந்த கேக்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இந்த ப்ளம் கேக் ரெசிபியும் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக கருப்பு உலர் திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட செரி பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பிஸ்தா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த விதமான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். அந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு ஒரு தேன் கலருக்கு வரும், அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். நம்ம இந்த ரெசிப்பியில் முட்டை எதுவும் சேர்க்க போகிறதில்ல, குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு, தேன் கலரும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுமே இது சீக்கிரமாக கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் அந்த சர்க்கரை கரையிறது வரைக்கும் மட்டும் கலந்துகிட்டே இருங்க. தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்க்கணும், ஏன்னா வெளியில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்ததுமே சர்க்கரை வந்து நல்லா கெட்டியாகிருக்கு. ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலந்துகிட்டே இருக்கும்போது இது சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக கரைய ஆரம்பிச்சிருக்கு. இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நட்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஊற வைக்காமல் பண்ணுறதுனால இந்த மாதிரி கொதிக்க வச்சோன்னா தான் நட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா கெட்டியாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சன்னி வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் வந்து மாறுபடும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ப்ளம் கேக் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் சேர்த்து பண்ணும்போது தான் அந்த ப்ளம் கேக்குடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பிகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சுக்கோங்க. உங்களுக்கு பட்டை கிராம்பு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல நட்ஸு, அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த கடாயில் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம், ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்து நல்லா இது போல் அலசிட்டு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலக்கும்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் மாவு தயாராக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, பொதுவாகவே ப்ளம் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம வெளியில் எடுக்கும்போது கேக் ட்ரேயில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த கேக் ட்ரேயில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் நல்லா அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம சூடு பண்ண போகிறோம். அவனை ப்ரீஹீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இந்த பாத்திரத்தில் உப்பு கொட்டிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். உப்பு நல்லா இது போல் பரத்தி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை உள்ளே வச்சுருங்க. இந்த பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து நிதானமாக தான் உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அலங்காரம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த நட்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணிட்டோன்னா இந்த நட்ஸ்லாம் அடியில் தங்கி போயிடும். அதனால் ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் போட்டு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு கேக் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கேக்கை வந்து அவனில் கூட பண்ணலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதே டெம்பரேச்சருக்கு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அந்த குச்சி வந்து ஒட்டாமல் வந்ததுன்னா, அதாவது மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கேக்கை வந்து வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு வச்சுருந்த பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக்கை வந்து வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், நல்லா பஞ்சு போல் ப்ளம் கேக் சூப்பராக தயாராக இருக்குது. இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதில் முட்டை, ஆல்கஹால், அதுக்கப்புறமா ஃப்ரூட் ஜூஸஸ் எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப பெர்ஃபெக்டான ப்ளம் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. நம்ம டூட்டி ஃப்ரூட்டி, செரிலாம் சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.